Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது சலார் படத்தோட ரோஸ்ட் தான். And நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். And வெயிட் பண்ண விரும்பல, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து எதிரிகள் ஆனாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. அப்ப இந்த படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. அதெல்லாம் அடுத்த பாட்டுல தான் சொல்றானுங்க. அப்ப என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். படத்தோட ஹீரோ பிரபாஸும் பிருத்திவிராஜுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கு. சோ அதை சுத்தி தான் இந்த படம் ஃபுல்லாவே மூவ் ஆகும். நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ பிருத்திவிராஜுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது பிருத்திவிராஜுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை. அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள இவன் ஏடா போறான். இவரு பிருத்திவிராஜ் தம்பி தான், ஆனா ஸ்டெப் பிரதர். எனக்கு இவ ஒரிஜினல் பாட்டி, ஆனா அவனோட தாத்தாவுக்கு இவ சைடு பாட்டி. இட்ஸ் ஓகே, அந்த டாபிக்ல நம்ம போக வேணாம். அவங்க அண்ணன் நின்று மூக்கு கடையத்தை புளியும் போயிடுறான். உடனே அந்த பைத்தியக்காரன் போய் சண்டை போடுவான். நான் ஹீரோ தான் சொல்றேன், வேற யாரையும் இல்ல. நீ ஹீரோடா. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அந்த இன்ட்ரோ நான் கொடுக்கலங்க, அவன் ஃப்ரெண்டே அப்படிதான் கொடுத்தான். ஆனா பிறந்ததுல இருந்தே அவன் பைத்தியக்காரன்டா. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா சண்டை போட்டு நேக்கும் போது கரண்ட் வயர் பிடிச்சிடறான். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கர கடுப்பா இருந்துச்சு. பட் முடியும் போது கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சுங்க. அது ஏன்னு கடைசியில் சொல்றேன். மிஸ் ஆயிட்டான்டா. டேய், வீடியோ ரன் ஆயிட்டு இருக்குடா. தலைமை எப்படி மாசம் ஜெயிச்சாரு பாத்தீங்களா? எப்படி சமாளிது பாரு நாய். இட்ஸ் ஓகே. அடுத்து பிருத்திவிராஜோட டர்ன். இப்போ ஹீரோவை அவர் காப்பாத்துவாரு. ஸ்டார்டிங்ல என்ன ரீசன் தெரியாது. ஹீரோட ஃபேமிலி போட்டு தரதுக்காக வருவாங்க. அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட் வரதை வந்து காப்பாத்துவாப்ல. அம்மாவோட நினைச்சனா எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிடுவேன். வெளிய போங்கடா. கூஸ் பம்ப் ஈவென்ட், கூஸ் பம்ப் இல்ல, செமையா இருக்குல்ல. அவர் போட்டு அந்த காப்பை தூக்கி போட்டு இதுக்கு மேல இந்த ஃபேமிலி தொடாது தம்பி, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஏறாப்ல. அந்த காப்பு மேட்டர் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். உடனே அவர் சொல்லுவாரு, நீங்க இங்க இருக்காதீங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, கிளம்புங்க அப்படின்னு. உடனே எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புவாங்க. ஹீரோட அம்மா வந்து சத்தியம் பண்ணி இந்த சைடு வரமாட்டேன்னு அப்படின்னு. ஆனா ஹீரோ வரமாட்டாரு. தேவா தேவா. இட்ஸ் ஓகே. இப்போ ஹீரோயினை பத்தி பேசலாம். வழக்கமா ஒரு ஆர்டிஸ்ட்னா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே படத்தோட கதையை கேட்டு அப்புறமா தான் நடிப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க கதை கேட்கறாங்கன்னா அது நம்ம ஸ்ருதி ஹாசனால மட்டும்தான் முடியும். தமிழ் படம்னு பார்த்தா வேதாளம், தெலுங்கு படம்னு பார்த்தா வீரசிம்மா ரெட்டி. இப்போ அந்த வரிசையில சல்லாரு. வழக்கம் போலதான் பிளாஷ்பேக் முடிஞ்சது ஹீரோவை லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மேட்டர் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. அதே டெய்லர், அதே வாடகை. இப்போ வில்லன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறானுங்க, எவனை பார்த்தாலும் வில்லன்றானுங்க. ஆனா எனக்கு பிடிச்ச வில்லன் மன்னிக்கணும், வில்லி. யாரு? ஈஸ்வரியும் இந்த படத்துல ஒரு வில்லி. இவங்க எல்லாருமே மீட் பண்ற இடம் தான் கான்சார். இது நடாது ஏதோ வெளிநாடா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, இது இந்தியாக்குள்ள தாங்குது. ஆனா மேப்ல இருந்தே மறைச்சிட்டானுங்க. அத்திப்பட்டி. வாட் இஸ் திஸ்? இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. லைக் அதே மாதிரிதான். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த கேரக்டருங்கெல்லாம் எப்படி இந்த படத்துல ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இவனுங்க சொல்ற அந்த இடத்துக்கும் பில்டப் கொடுக்குறானுங்க. சுற்றி நின்று ஊரே பார்க்க. இட்ஸ் ஓகே. நம்ம ஈஸ்வரி யாருன்னா பிருத்திவிராஜோட அக்கா. எப்படி சொல்றீங்க ஐயா? இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க, இவரு செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவர். அப்ப எல்லாரும் கீப்புக்கு பிறந்தவங்க இங்க வந்திருக்கீங்களா? யாருக்கு பிறந்தாங்கடா? எல்லாரும் சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். எனக்கு என்னமோ இவங்க அப்பயும் கான்சாருக்காக வேலை பார்த்த மாதிரி தெரியல. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். இப்போ மத்த வில்லன்ஸை பார்ப்போம். நம்ம சார்பட்டா டாடி, பாபி சிம்ஹா, மிலிட்டரி நீ எப்பயா வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. மற்றும் பல நடிகர்கள் இந்த படத்துல வில்லனா இருக்காங்க. இவர் தவிர மத்தவங்க எல்லாம் வில்லன். ஏன்னா இவர் தான் வந்து மொத்த கதையுமே நரேட் பண்றவரு. அதனால இவரு விட்டுருவோம். என்னடா கதைன்னு அரை மணி நேரமா இதே சொல்றானா, கதையை சொன்ன பாடு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சார்னு சொன்னல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிங்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறது 101 இவர் தான் மெயின் கிங். பிருத்திவிராஜுக்கும் நம்ம ஈஸ்வரிக்கும் அப்பா இவரு தான். பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். சோ இந்த மெயின் கிங்கோட போஸ்டிங்க்கு தான் மொத்த பேர் சண்டை பிடிப்பானுங்க. உனக்கு விவரம் பத்தாது, உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா அந்த கிங் வரதனுக்கு தான் போஸ்டிங் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவாரு. இதுவே என் கட்டளையே சாசனம். உறுப்பை படிச்சுட்டு காசி ராமேஸ்வரன் போடான்னா நம்ம சார்பட்டா டேடியோட சீட்டை கேட்பாரு. ஏன் டேடியோட சீட்டை கேட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, டேடி இருக்காருல்ல, அவருக்கு தான் பிருத்திவிராஜ் வந்து இந்த காப்பை தூக்கி போட்டாரு. சோ இந்த 100 இடத்தோட கிங்குக்கு அதான் அடையாளம். அந்த கிங்கோட அடையாளத்தை தான் இவர் தூக்கி போட்டிருக்காரு. சோ அதை தான் இவர் டேடி வாங்கிட்டாரு. அதனால நம்ம டேடி கிட்ட இவர் கேட்கறாரு. இந்த ஈரவகை கதெல்லாம் யாரா கேட்டா, போஸ்டிங்க்கு சண்டை, அவ்வளவுதானே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சோ இந்த கேங் எல்லாமே சேர்ந்து வரதனை போட்டு தர்றதுக்காக மிலிட்டரி கணக்குல ரெடி பண்ணுவானுங்க ஆளுங்களை. ஒருத்தனை போட்டு தரல, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்புறமா சீஸ் ஃபயர் போடுறாங்க. அது வரைக்கும் யாரும் சண்டை போடக்கூடாது, எவனோட வாய் தரக்கூடாது. அப்புறமா சீஸ் ஃபயர் வேணுமான்னு ஒரு சண்டை.
அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. இப்படியா சண்டையா போயிட்டு இருக்கும்போது எஸ் ஹீரோ தான் கூப்பிட போறாரு. பட் இதுல சில காமெடி சீன்ஸ்லாம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோ முன்ன மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் சாஃப்டான டைப்பா மாறிட்டாப்ல. எல்லாம் நீ செஞ்ச பாவண்டா. சோத்துல சாம்பார்லாம் ஊத்தி சாப்பிட மாட்டாரு, மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிடுவாராம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனாலும் கோவம் வராதான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். பர்த்டேக்கு கேக் வெட்டினா கூட பிளாஸ்டிக் கத்தில வெட்ட மாட்டாராம். அது ஒரு தனி காமெடி. ஆனா இந்த பிளாஸ்டிக் கத்தி மேட்டருக்கு தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீயே கட் பண்ணி பாருங்க. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேன். இது வேற ஒண்ணும் இல்ல, குழந்தை புள்ளிங்க பர்த்டே கேக் வெட்ட சொல்லுங்க, நீ தான் என் கேக்க வெட்டுற, என் ஃப்ரெண்டு நீ தானே அப்படின்னு கேக் வெட்ட சொல்லும். அப்போ வந்து அவங்க அம்மா கத்துவாங்க, கத்திய கொடுத்துருப்பா, உனக்கு இது வேணாம். பிளாஸ்டிக் கத்திராது ஏமா, அது பிளாஸ்டிக் கத்திமா, அதுல எதுக்கு? சரி, பிளாஸ்டிக் கத்தியை கூட ஹீரோவை யூஸ் பண்ண விட மாட்டாங்க அவங்க அம்மா. ஆனா வரதை வந்து கூப்பிட்டதும் அவங்க அம்மா வந்து பழைய விஷயத்த மறக்காம நீ கூட்டு போடா அப்படின்னு. அப்ப போனது ஆர்மி கூட ஃபைட் போட போறாரு. நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாரோ, ஒரு வெங்காயமும் இல்ல, கையில கத்தி தான் வச்சுன்னு பாரு. யாராவது அடிக்கிறதுக்கு வந்தா அவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்கி போடுறதுதான். இந்த ஸ்கந்தா படம் பாத்தீங்கல்ல, எப்படி சிஎம் வீட்டுக்கே போனா கூட கண்ணை வச்சு சும்மா போஸ்ட் காட்டுவானுங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ணு எதுக்கு இருக்குன்னே தெரியாது. கண்ணை எவனுமே யூஸ் பண்ண மாட்டான். சுடணுமா? ஆமாண்டா. துப்பாக்கில போட்டு போட்டு ஒரு பருப்படையை சுட்டு கொண்டாப்பா. புரிஞ்சு போச்சு. ஹீரோ மிலிட்டரி கூட சண்டை போட்டு அந்த போஸ்டிங் வாங்கி தர போறாரு. அதானே? இதுவும் இல்ல. இல்லைங்க. என்னடா இதுவும் இல்லைங்கிற. கூட்டுன்னு போவாரு, ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளவுதான். ஏன்டா இது ஒரு படமாடா? டீடைல்டா சொல்லிட்டு டீடைலே இல்லையாடா? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மேல வந்து நான் உங்களை காயப்படுத்த விரும்பல. சோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்ன ப்ரோ நிறைய சீன்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் நிறைய கதையா சொல்லி கழுத்து இருக்கிறாங்க. அதனால நானும் அப்படி பண்றது உசிதம் இல்ல. அடங்க அப்பா உசிதமணி. இந்த வீடியோட எண்டில் ஒன்று சொல்றேன்னு சொன்னல, அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என் கையில 10 பைசா இல்ல. என் ஃப்ரெண்டு தான் காசு போட்டு கூட்டு போனான். என் ஒருத்தனை மட்டும் இல்ல, நாங்க 4 பேர் எங்களை அவன் தான் கூட்டு போனான். அவன் பிரபாஸ் ஃபேன். அதனால நம்ம காசு வேஸ்ட் ஆகலன்னு நினைச்சும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு இந்த ஹியூமர் சென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை.